மதராஸில் எம்டன் குண்டு. ஜெர்மனியின் எம்டன் கப்பல் மதராஸ் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. 1914ஆம் ஆண்டில் ஐரோப்பாவில் தொடங்கிய முதலாம் உலகப் போர் பிற நாடுகளுக்கு பரவத் தொடங்கியது. பிரிட்டிஷ் பேரரசின் காலனி நாடுகளையும் வணிக துறைமுகங்களையும் குறிவைத்து ஜெர்மனி தாக்குதல்களை நடத்த தொடங்கியது. இந்தியா அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்ததால் அதுவும் ஜெர்மனியின் இலக்குகளில் ஒன்றாக மாறியது. ஜெர்மன் கடற்படை கப்பலான SMS எம்டன் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள துறைமுகங்கள் மீதும் பிரிட்டிஷ் வணிக கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வந்தது. SMS எம்டன் என்பது ஜெர்மன் கடற்படையின் மிகவும் பிரசித்தி பெற்ற தாக்குதல் கப்பலாகும். கமாண்டர் கார்ல் வான் முல்லர் தலைமையில் இயங்கிய இந்த கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட கப்பல்களை தாக்கி அழித்திருந்தது. இதன் வேகம், திடீர் தாக்குதல் முறை, மறைவுத்திறன் ஆகிய காரணங்களால் எம்டன் கப்பல் ரெய்டர் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் என அழைக்கப்பட்டது. இத்தகைய பலம் வாய்ந்த எம்டன் கப்பல் 1914 செப்டம்பர் 22ஆம் நாள் இரவு 9:30 மணியளவில் அப்போது மதராஸ் என்று அழைக்கப்பட்ட சென்னை கடற்கரைக்கு மிக நெருக்கமாக வந்தது. கப்பலில் இருந்த பெரிய பீரங்கிகள் மூலம் சென்னை துறைமுக பகுதியின் மீது தொடர்ந்து குண்டுகள் வீசப்பட்டன. 30 நிமிடங்கள் மட்டுமே நீடித்த இந்த தாக்குதலில் சுமார் 125 குண்டுகள் வீசப்பட்டன. இந்த தாக்குதலில் பர்மா ஆயில் கம்பெனியின் எண்ணெய் டேங்குகள் எரிந்து சாம்பலாயின. துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வணிக கப்பல்கள் சேதமடைந்தன. நகர மக்களிடையே பெரும் அச்சமும் பீதியும் ஏற்பட்டன. 5 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். மதராசு கடற்கரை பகுதி தீப்பிழம்பானது. இந்த தீ 3 நாட்கள் வரை எரிந்தது. இது முதலாம் உலகப் போரின் போது இந்திய நிலப்பரப்பில் நடந்த முதல் நேரடி தாக்குதலாக மெட்ராஸ் ரெய்ட் என்ற பெயரில் வரலாற்றில் இடம்பெற்றது.